வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறியிருக்கேன். இந்த லைன் மேலே சரி த்ரெட் வச்சு நாம் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறதுனால நான் 2 லேயர் வர மாதிரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதே நீங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா 4 அல்லது 8 வர மாதிரி செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். சரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் நார்மல் மெஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதோட பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு துலிப் பிராண்டில் 24 சைஸ் 4mm நீடில் எடுத்துப்போம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான், சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாவோ சிங்கிள் பீடாவோ வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3-4 பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு நான் 3mm சைஸ் பீடு எடுத்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இடைவெளி இல்லாமல் நெருக்கமாகவே ஸ்டிச் போடுங்க. 3mm பீட் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். 2 பீடாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாகவும் நாம் ஸ்டிச் பண்ணிட்டோம். 3வது லேயருக்கும் நாம் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக நாம் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3mm பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிப்போம். லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு வீட் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை வெளியில் எடுத்து இன்னொரு வீட் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், மறுபடியும் த்ரெட்டை சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து அந்த த்ரெட்டில் இன்னொரு வீட் பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் போடணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபினிஷிங்கில் இப்படி தான் இருக்கும். அடுத்து 2வது டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் கீறியிருக்கேன். இந்த லைன் மேலே சரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரு 1/2 இன்ச் மாதிரி இடைவெளி விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி நேராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் போடும்போது நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் ஸ்டிச் போடுங்க. சிங்கிள் பீடாவே தான் நாம் ஸ்டிச் போடணும். இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி சுகர் பீடோட சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3mm பீடை இந்த மாதிரி கொடுத்து த்ரெட்டை அப்படியே சுகர் பீட் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அந்த த்ரெட்டில் இன்னொரு 3mm பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி அது பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே இந்த சுகர் பீட் பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அந்த த்ரெட்டில் இன்னொரு 3mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் த்ரெட்டை இந்த சுகர் பீட் வழியாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3mm பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நாம் கீறியிருக்க லைன் ஃபுல்லாகவே இதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஃப்ளவர் டிசைனில் வரும். இதுவும் ரொம்பவே சிம்பிளாக போடக்கூடிய டிசைன் தான். இனி இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோலையும் நாம் சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.